بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சூரா மரியமுடைய இரண்டாவது வகுப்பு. இதுவரை சூரா மரியம் தரக்கூடிய வசனங்களில் முதல் 6 வசனங்களுடைய விளக்கத்தை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது, ஆக்கிரன். அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த 2 பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹ்வை வேண்டினார்கள். அல்லாஹ்வுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன்? இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். இப்போ யா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மலக்கின் துணை மூலம் அல்லாஹ் அழைக்க கூறுகிறான் யா ஜக்கரியா என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுதான் மற்ற நபிமார்களுக்கு எப்படி வஹி கொடுக்கப்பட்டதோ அது போன்றுதான் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரே சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசினான். எப்போது? மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். பி தூனி வாசித்தா, எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அழைக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. உனக்கு ஒரு குழந்தையை நான் நற்செய்தியாக கூறுகிறேன், அவருடைய பெயர் யஹ்யா, ஆண் குழந்தை. அது இன்னா நுபஷ்ஷிருக், உனக்கு நற்செய்தியை நான் கூறுகிறேன், பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இது போன்ற பெயருடையவர் யாரும் இல்லை. அதாவது இதற்கு முன்னால் இது போன்ற பெயரை நாம் யாருக்கும் சூட்டவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இந்த வசனத்தில், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையுடைய பதிலாக நான் ஒன்றை கொடுக்கிறேன்.
உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளின் மூலமாக உங்களுடைய வயது தளர்ந்தாலும் உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லை என்றாலும் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அழைத்த காரணத்தால் உங்களுக்கு நான் ஒரு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன். அந்த குழந்தையுடைய பெயரும் யஹ்யா தான். அந்த பெயரை இதற்கு முன்னால் யாருக்கும் நாம் சூட்டவில்லை. அந்த பெயரோடு இதற்கு முன்னால் யாரும் இந்த பூமியில் இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகுள்ள வசனங்களில் அல்லாஹ்விடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். கால ரப்பி அன்னா யகூனு லீ குலாம் வலம் வகானத் இம்ரஅதி ஆகிரா வகத் பலக்து மினல் கிபரி இதியா. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருந்த நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், கால ரப் அன்னா யகூனு லீ குலாம், எனக்கு எப்படியா அல்லாஹ் குழந்தை பிறக்கும்? வகானத் இம்ரஅதி ஆகிரன், என் மனைவி குழந்தை பெற்று தரும் பாக்கியம் இல்லாதவள். வகத் பலக்து மினல் கிபரி இதியா, என்னுடைய வயதோ முதுமையடைந்து விட்டது, இதற்கு மேல் எதையும் செய்ய முடியாத வயதில் நான் இருக்கிறேன். என் மனைவியும் குழந்தை பெற்று தரும் பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கொடுக்கிறாய், அதுவும் யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கிறாய் என்று கூறுகிறாய், அது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பதால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார் என்ற அர்த்தமா? அப்படி என்றால் அந்த துஆவிலும் இதை இணைத்திருப்பார். எப்போது இந்த வார்த்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இது எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான். ஏன்? தங்களுடைய மனதுடைய திருப்திக்காக. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்கராவுடைய 260வது வசனம் சொல்லுகிறது, இப்ராஹிம் அல்லாஹ்வை அழைத்தார். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى, இறைவா, எனக்கு எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இப்படி கேள்வி கேட்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? இந்த தன்மையில் அல்லாஹ்வை கேட்கிறான். கால அவலம் துமின், இப்ராஹிம், இதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால பலா, இருக்கிறது அல்லாஹ், வலாக்கில் யத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் எமக்கு சுட்டி காட்டுவது. இது நம்பிக்கை இழந்து கேட்கப்படும் கேள்வி அல்ல. ஒரு ஆச்சரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்வி. கால ரப்பி அன்னா யகூனு லீ குலாம் வகானத் இம்ரஅதி ஆகிரன் வகத் பலக்து மினல் கிபரி இதியா. என் ரப்பே, பணிவோடு கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியத்தோடு கேட்கிறார். பணிவோடு ஆச்சரியத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார். என் ரப்பே, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? என் மனைவியோ குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார்கள். நானோ வயது முடிந்து என்னுடைய வயதும் என்னுடைய வாழ்வும் முடியக்கூடிய நிலைமையில் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து காணப்படுகிறேன். எனக்கு எப்படி உன் புறத்தில் இருந்து குழந்தை கிடைக்கும் என்பதை எனக்கு கூறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்கிறான். கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யின் வகத் خلقتك من قبل ولم تك شيئا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆச்சரியத்தோடு அழைக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். கால கதாலிக், அப்படித்தான் நம்முடைய செயல்கள் அமையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஹாகதல் அம்ரு கமா தகூல், இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹய்யின், உங்களுடைய ரப்புக்கு உம்முடைய ரப்புக்கு அலைய ஹய்யின், நீ தளர்ந்தாலும் உன் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் அது மிக எளிதானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அலைய ஹய்யின், அது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்விற்கு
குழந்தை இல்லாத உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஏன்? வகது ஹலகுதுக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. ஒரு நபியிடத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள். வகது ஹலகுதுக், உம்மை அல்லாஹ் படைத்தான் ஜக்கரியா. மின் கப்லு வலம் தகு ஷைஆ, ஒன்றுமே இல்லாமல் இதற்கு முன்னால் நீ இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தான். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். என்ன தன்மை இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படியெல்லாம் என்னிடத்திலே கேட்கக்கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா, ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவால் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகும் ஷைஅம் மذ்கூரா. என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி வந்தார்கள் இந்த மனிதர்கள்? யார் கொண்டு வந்தது இவர்களை? இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24, 25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன்? என்னவாக இருந்தேன்? யாரிடத்தில் இருந்தேன்? எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள். கால ரப்பி ஜஅல்லி ஆயா. என் இறைவா, எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு. எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே, அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயத்துக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ثلاث ليال சவியா. நீ சுகமாக, நோய் இல்லாமல், எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் 3 நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. சுப்ஹானல்லாஹ். قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 ليال سويا. யா அல்லாஹ், நீ கூறிய இந்த தன்மையை, உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு நீ வாக்களித்ததன் அடிப்படையில். அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா, அதனுடைய அடையாளம் என்ன? மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் 3 நாட்கள் உம்மால் பேச முடியாது. உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான். கால ரப்பி ஜஅல்லி ஆயா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. கால ஆயத்துக் அல்லா துகல்லிமன் நாஸ
ثلاثة أيام إلا رمزا. சைகை செய்வதை தவிர 3 நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதிலிருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ என்ன செய்? வத்குர் ரப்பக கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஜக்கரியா வஸப்பிஹ் பில் அஷியி வல் அப்கார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹ்வை புகழுமாறு, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான்? இந்த இடத்தில் அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாஹ் அதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? ரஅசு ஷுக்ர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களில் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அத்தாட்சி, உம்மால் 3 நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தை தான்? அல்லாஹ்வின் அல்லாஹ்வை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா, அல்லாஹ்வை அதிகமாக மகத்துவப்படுத்து. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய புகழை நீ பறைசாற்று மக்களிடத்திலே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். நபி ஜக்கரியா ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப். மிஹ்ராப் என்றால் வணங்குவதற்காக முன்னாள் காலத்தில் வைக்கப்பட்ட இடங்கள், மஸ்ஜிதை போன்று. ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் அழைத்து ஜக்கரியாவிற்கு எந்த இடத்தில் அல்லாஹ் குழந்தைக்கு நற்செய்தி கொடுத்தானோ அந்த இடத்திலிருந்து வெளியேறி மக்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வஅூஹா இலைஹிம், அவர்களுக்கு வஹி அறிவித்தார். யாருக்கு? மக்களுக்கு செய்தி கூறினார். அன் சப்பிஹு புக்ரத வ அஷியா, காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. வாயால் சொல்ல முடியுமா? முடியாது. செய்கையால் அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய துதியை தான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஃபஅூஹா இலைஹிம் அன் சப்பிஹு புக்ரத வ அஷியா. இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முடிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யாரை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான்? யாருக்கு? அல்லாஹ் அடுத்த வசனங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார், எங்கே யாருக்கு அவர் யாரிடத்திலே பாடம் பயின்றார், இதையெல்லாம் அல்லாஹ் எதையும் அங்கே பேசவில்லை. நேரடியாக அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு வருகிறார். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா வ ஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. மிக முக்கியமான வசனங்கள். ஒரு அழைப்பாளருக்கு என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியில் நுபுவத்தில் சுமந்த தன்மை என்ன, அந்த தன்மைகளை யார் அவருக்கு கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாக விவரிக்கிறார். யா யஹ்யா, யஹ்யாவே ஹுதில் கிதாப பிகுவா, உன்னுடைய புத்தகத்தை நீ உறுதியாக எடுத்துக்கொள். வ ஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா, நபி யஹ்யாவிற்கு வ ஆதைனாஹு அவருக்கு நாம் வழங்கினோம் ஹுக்ம ஸபிய்யா. அல் ஹுக்ம ஸபிய்யா, சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஹுக்குமை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போதே அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். இப்ப இதான் என்ன தன்மை?
எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. இதை அல்லாஹ் கொடுத்தான், ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹீயின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப். கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் பிகுவா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனனம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை ஹுதில் கிதாப பிகுவா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. முதல் கட்டளையாக யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் எதை கூறுகிறான் இதன் மூலமாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன கட்டளையோ அதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்திற்கும். நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும், எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும், குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. யா யஹ்யா ஹுதில் கிதாப் பிகுவா, உறுதியோடு, பலத்தோடு, மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை நமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத மை யஷா, யுக்தில் ஹிக்மத மை யஷா வமன் யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான் ஹிக்மத். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல் தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்
அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான். உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள், ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸனா அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கி இருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை சுப்ஹானல்லாஹ் பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வலம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நபி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஇபி குலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே, வ இன்னமா குலிகனா லில் இபாதா, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்துக்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறுவயதில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, வஹனானம் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகியா. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வஹனானம் மின் லதுன்னா, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா வ ரஹ்ம வ முஹப்பா, நேசம், அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். ஹனானம் மின் லதுன்னா, எம்மின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கி இருந்தான். இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருந்தான். வஹனானம் மின் லதுன்னா ஐ அஅதைனாஹு ஹனானம் மின் இந்தினா வ ரஹ்மத்தம் மின் இந்தினா. எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்போ முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடிக்கிட்டே வாங்க. இதுதான் தாஇயுடைய, தஅவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான்? சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியே நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபவ்வன் கலீபல் கல்பி, உங்களுடைய கல்பில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்றோ உங்களை விட்டு விரண்டு இருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால்
உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டிருப்பார்கள். இன்று எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் நேற்று தான் தொழுவ ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர், மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தா எப்படி பார்ப்பார் அவர்? இவடெல்லாம் முஸ்லிமா? இவடெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியானவனா? நீ எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவியா இப்படி இருந்தா? சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய பெரும்பான்மையான மக்களுடைய தன்மை இதுதான். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவரும் இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்றால் நான் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி. அழைப்பு பணியில் ரஹ்மத்தை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு. இந்த அழைப்பு பணியின் களத்தில் அல்லாஹுடைய அருளை கூறி அல்லாஹுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று? நான் சத்தியம், நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா? நிரூபிப்போமா? நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டுமென்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? விடுங்கள் விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள்? தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார்? எப்படி மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு. இல்லை என்றால் லம் ஃபந்து மின் ஹவுலிக், இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ விரண்டு ஓடி இருப்பார்கள் தூதரே. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத மன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை யஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது வரஹ்மதம் மின் இந்தினா வஹனானம் மின் லதுன்னா. மூன்றாவது வஸகாத்தன். ஜகாத் என்றால் ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா? ஜகாத்தன் என்றால், ஜகாத் அரபி மொழியின்படி இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர். ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நபி யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜகாத் தூய்மை.
எதிலிருந்து தூய்மை? எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர், ஷிர்க், பித்அத், எல்லா அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களில் இருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வ ஸகாத்தன் இப்னு ஜர்ரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மினத் துனூப், பாவங்களிலிருந்து அல்லாஹ் அழிக்கக்கூடிய தூய்மை அது. அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து வெளிப்பட வேண்டும்? பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. ஒருவர் கேட்கிறார், என்னால் ஏன் ஃபஜ்ர் தொழுக முடியவில்லை? எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறேன், என்னால் ஏன் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியவில்லை? என்னுடைய மனைவி ஏர்போர்ட்டிற்கு வருகிறாள் என்றால் என்னால் 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு என்னால் விழிக்க முடிகிறது. என்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு அற்ப காரியத்திற்கு ஏதாவது விளையாட்டு போட்டி நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது பெருநாள் என்ற ஒரு மகிழ்ச்சி தினம் வரும்பொழுது கூட எம்மால் இயற்கையாகவே எழ முடிகிறது. ஆனால் இந்த இயற்கையுடைய தன்மை ஏன் என்னுடைய ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான். என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்டு சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் இல்லை. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைல், அலியே, இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அன்த ரஜுலுன் கத் கய்யதத்க துனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது. அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும். அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு வஸகாத்தன், தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் அல்லாஹ்வை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்பிற்கு தக்வாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸகாத்தன் என்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? 4வது தன்மை வக்கான தக்கியா, அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகி கொண்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வக்கான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை ஏற்படுத்தினான், மாறு செய்யாமல் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. 5வது வபர்ரம் பிவாலிதை,
வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா வபர்ரம் பிவாலிதை. தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதுவெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் வபர்ரம் பிவாலிதை, பணிவிடை செய்யக்கூடிய, நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன் ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது. அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல்கள் எது அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுதல் என்று சொல்லவில்லை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சும்ம ஐ, அதற்கு பிறகு எது? சும்ம பிர்ருல் வாலிதைன், அதுக்கு பிறகு எது? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். சும்ம ஐ அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். இதுக்கு முன்னாடி எது பெருசு? அதுக்கு முன்னாடி எது பெருசு? ஜிஹாதிற்கு இன்று இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு கிடையாது. ஜிஹாதை பத்தி பேசுவாரு, ஷாமை பத்தி பேசுவாரு, சிரியாவை பத்தி பேசுவாரு, மிஸ்ரை பத்தி பேசுவாரு. உலகத்துடைய எல்லா நாட்டு நடப்பையும், முஸ்லிம்களுடைய விவரத்தையும் கண்ணீரோடு அவர் மக்களிடத்தில் எடுத்து கூறி, இதை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைப்பார். யா அஹி ஹல் ஸல்லைத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுதியான்னு கேட்டா, ஜமாஅத்தோடு தொழுகிறியான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜிஹாதுடைய அந்தஸ்திற்கு முன்னால், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் தொழுகை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறார். தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. தொழுகை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. தொழுகை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்னல் வந்தாலும் தூதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே, அழைப்பு செய்வதற்காக. அபூ தாலிப் இருந்தார், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், தங்களுடைய மகள் இருந்தார்கள், தங்களுடைய மகன் இருந்தார்கள், தங்களுடைய மகளின் மகன் இருந்தார். எல்லா நேரத்திலும் அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே. 5 பைசா சம்பளம் போச்சுன்னா அல்லாஹ் விட்டே தூரமாய் போயிடுவார் அவர். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வ கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வ பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும், வ பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பெரிய பாவங்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. கால அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் பெரும்பாவத்துடைய முதல் பட்டியல். வ உக்கூகுல் வாலிதைன், இரண்டாவது பட்டியல் பெற்றோர்களுக்கு மாறு செய்தல். துணை பேர் தங்களுடைய நாவால், தங்களுடைய செயலால், தங்களுடைய குணத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். பெற்றோர்களுக்கு நோவினை செய்து, பெற்றோர்களிடத்தில் உறவை துண்டித்து அல்லாஹ்வின் உறவை தேட வேண்டும் என்றால் ஒருபோதும் எம்மால் தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது, பெற்றோர்களின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது.
இந்த பூமியில் அல்லாஹ் எல்லா தண்டனைகளையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தவிர. பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவர் மரணமானால் அவரால் மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய வார்த்தை கூறுவதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் யார் என்று நம்முடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது, ஷிர்கிற்கு பிறகு அடுக்கக்கூடிய அடுத்த பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்கள். கபூரில் மன் ரப்புக வமா தீனுக என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு அவர் மரணித்திருக்கவில்லை என்றால், அவர் தொழுகட்டும், ஹஜ்ஜு செய்யட்டும், ஜக்காத்து கொடுக்கட்டும், தாவா செய்யட்டும், மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், பிள்ளைகள்கிட்ட நல்ல முறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த பூமி நல்லவராக இருக்கட்டும், அவரால் அவர்களுடைய பெற்றோர்கள் நோவினை அடைந்திருந்தால் அல்லாஹுடைய அருள் முற்றிலுமாக அவரிடமிருந்து தடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், நபி யஹ்யா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். வலம் யகுன் ஜப்பாரன், எத்தனாவது தன்மை? ஆறாவது. வலம் யகுன் முத்தகப்பிரன், பெருமை கொள்பவராக அவர் இல்லை. எதிலிருந்து? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்தும். பெருமை கொள்பவராக இல்லை. தன்னை பணித்தார், பணிய வைத்தார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு, உலக விஷயத்தில் எல்லாவற்றிலும் தன்னை பணித்தார் நபி யஹ்யா. ஜப்பாரன் அசியா, மாறு செய்பவராகவும் அவர் இல்லை. மாறு செய்பவர் என்றால் எதில் மாறு செய்பவர்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும். இரண்டையும் இங்கே அல்லாஹ் கொண்டு வர ஆசைப்படுகிறான். மேலே அல்லாஹ் எதை கூறினான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவராக. அதோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜப்பாரன் அசியா, ஜப்பார் என்றால் பெருமை கொள்பவராக, அசியா என்றால் மாறு செய்பவராக. பெற்றோர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுவதிலிருந்து பெருமை கொள்பவராகவோ, பெற்றோர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுவதிலிருந்து மாறு செய்பவராகவோ நபி யஹ்யா இல்லை. வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வயௌம யமூத் வயௌம யுபஅத் ஹய்யா. இந்த தன்மைகள் எல்லாம் இவரிடத்தில் இருந்ததால் வஸலாமுன் அலைஹி, அவருக்கு நம்முடைய பாதுகாப்பு உண்டாகியது. யௌம உலித, பிறக்கும் பொழுது. வயௌம யமூத், மரணிக்கும் பொழுது. வயௌம யுபஅத் ஹய்யா, நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது. வெறுமனே அல்லாஹ் கொடுக்கல இந்த வாக்கியத்தை. எதுவுமே செய்யாம நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன பாதுகாத்தணும் நபி யஹ்யா போய் நிக்கல. எதுவுமே செய்யாம மௌத்து நேரத்தில் என்ன அல்லாஹ் பாதுகாத்தணும் போய் நிக்கல. இந்த தன்மைகளை எல்லாம் சுமர்ந்தால் அல்லாஹ் பாதுகாத்தான். யௌம உலித், நபி யஹ்யாவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர் எப்படி பாவத்திலிருந்து பாதுகாத்தான் தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் குல்லு பனி ஆதம யஅதி யௌமல் கியாமத்தி வலஹு தம்புன், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளையும் மறுமையில் ஏதாவது ஒரு பாவத்தோடு தான் வருவான். இல்லா மா கான மின் யஹ்யா இப்னு ஜக்கரியா, யஹ்யா இப்னு ஜக்கரியாவை தவிர. மிகச்சிறந்த நபி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள். பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை அறிய முடியும். ஒரு பாவமும் இல்லாமல் நபி யஹ்யா வருவார் மறுமையில். சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸலாமுன் அலா வஸலாமுன் அலைஹி யௌம உலித், அவர் பிறக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். பிறந்ததிலிருந்து அவரை வழிகாட்டினான். குர்ஆனை கொண்டு, நல்ல குணங்களை கொண்டு, நேர் வழியை கொண்டு, பாவத்திலிருந்து விடுபடுவதை கொண்டு, தக்குவாவை கொண்டு, பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு, அல்லாஹ்விற்கு முரண்படாமல், பெற்றோர்களுக்கு முரண்படாமல் பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். யௌம உலித் வ யௌம யமூத், அறிஞர்கள் சொல்லுவது மரண தருவாயில், கபரில் அவரை அல்லாஹ் பாதுகாத்தான். வ யௌம யுபஅத் ஹய்யா, அது மட்டுமல்ல, இந்த இரண்டிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டதால் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார்.
மரண தருவாயில் ஒருவர் பாதுகாக்கப்படவில்லை என்றால், வேதனையை அனுபவித்தால், கபரில் வேதனை அனுபவித்தால், நாளை மறுமையில் இவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்? ஒரு மனிதன் எப்படி மரணமாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவான். எந்த பாவத்தில் மரணமானானோ அதே பாவத்தில் தான் மறுமையில். அல் உமூரு பில் அவாகிப், இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி சென்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு கிடையாது. மரணமாகும் பொழுது எப்படி இருந்தாய், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்று சொல்லவில்லை, முஸ்லிம்களாக இல்லாமல் மரணிக்காதே. நீ முஸ்லிமா மரணிக்கலன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்தான் நபி யஹ்யாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தன்மைகள். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? வஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா, சிறு வயதில் அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் வழங்கினான். குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் இந்த தன்மையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஹிக்மத்தை, ஞானத்தை, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை கூற வேண்டும் என்ற தன்மைகளை எல்லாம் கொடுக்கும்படி வஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா வஹனானம் மின் லதுன்னா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருளுடைய தன்மையை கொடுத்தான். வஸகாத்தன், அவரை எல்லாம் தூய்மைப்படுத்தினான். வகான தகிய்யா, தக்வாவுடையவராக அவர் இருந்தார். வபர்ரம் பிவாலிதை, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார். வலம் யகுன் ஜப்பாரன், பெருமை கொள்பவராகவோ அசியா, மாறு செய்பவராகவோ அவர் இல்லை. இப்படி இருந்த காரணத்தால் வஸலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅது ஹய்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் இது போன்ற தன்மைகளை அழைப்பு பணியில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு பணியில் அணிந்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த தன்மைகளோடு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி மறுமையில் மிகப்பெரிய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.